3,000 கோடி ரூபாய் கண்டுபிடிப்பு. வாடகை கார் மூலம் நடந்த பரிவர்த்தனை. அமலாக்கத்துறை வலையில் சிக்கிய உதயநிதி. என்ன இது, எங்க அண்ணன் மாட்டிக்கிட்டு இருக்காரே. எங்க அண்ணனை காப்பாத்த இப்போ யார் வருவா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. கடந்த மாதம் டாஸ்மாக் நிறுவனங்களில் நடந்த அமலாக்கத்துறை அதிரடி சோதனையின் தொடர்ச்சியை தற்பொழுது இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 300 கோடி ரூபாய் அளவில் மாதம் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்குவதன் மூலமாகவே முறைகேடு நடந்துள்ளதாக ஒரு பக்கம் அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதம் சுமார் 50,000 கோடி ரூபாய் மதிப்பில் பாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது என்றால் அதில் சுமார் 40,000 கோடி ரூபாய் பாட்டில் அரசாங்கத்திற்கு தெரியாமல் கணக்கில் காட்டப்படாமல் விற்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. திமுக எப்படிலாம் தமிழ்நாட்டை கொள்ளடிக்கிறதுன்னு இதுவும் ஒரு விதமான வீடியோ. இந்த வீடியோவை பார்த்த திமுக காரங்களாம் இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டு போடுங்க, சரிங்களா?